ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், February 27 தினமணி நியூஸ் பேப்பர், டெய்லி நியூஸ் பேப்பர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னலாம் நியூஸ் இருக்குது, பாயிண்ட்ஸ் நம்ம கேதர் பண்ணிக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு யூஸாக இருக்கும். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இஸ்ரேல் பயணம் பண்ணியிருக்காங்க நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அங்கே என்னென்னலாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்திருக்கு, அதாவது வர்த்தகம் நிறையா போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அதை மட்டும் தான் இதில் பார்க்க போகிறோம். நமக்கு இது மெயின்ஸ் இந்த நியூஸ் மெயினாக எதுக்குன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், அதில் தான் நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, நமக்கு இதில் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்கலாம் அப்படின்னா, இப்போது இந்த இஸ்ரேலோட பார்லிமெண்ட் நேம் என்ன அது கேட்கலாம். ஏன்னா பார்லிமெண்ட்டில் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க, பார்லிமெண்ட் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஏன்னா அதில் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. வேற நமக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் எத்தனை அமௌண்ட்டு, எத்தனை கிட்டத்தட்ட 17-18 புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்திருக்கு, அதை கேட்கலாம். ஸோ வேற எதுவும் இதில் கேட்க மாட்டாங்க. வாங்க பார்ப்போம் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இருதரப்பு நல்லுறவு உத்திசார் கூட்டணி அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அங்கே நடந்திருக்கு. பார்லிமெண்ட்டோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கென்செட்னு சொல்லுவாங்க, கென்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இஸ்ரேலோட கரன்சி நேம் அது கூட கேட்கலாம். இதில் ஜெருசலேமில் பிரதமர் நேத்தன்யாகுடன் அவர் வியாழக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்தியா இஸ்ரேலுடைய பாதுகாப்பு துறையில் நெருங்கிய ஒத்துழைப்பு ஆல்ரெடி இருக்கு. இந்த ரஃபேல் போர் விமானம்லாம் நம்ம அங்கேருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம், பிரான்ஸ்லேருந்து வாங்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவங்க எதுலாம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பியாவில் இந்த இதுதான் மோட்டோ, இந்திய ஐக்கிய அரபு எமிரகம் அமெரிக்கா G2 U2 கட்டமைப்பு, இது அனைத்துமே நெருங்கினது இந்த கூட்டமைப்பு. அதுக்கப்புறம் எதுலலாம் அவங்க வர்த்தகம், தடையற்ற வர்த்தகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலாகவே ஏஐயில் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் விஷயத்தில் இதிலலாம் பண்ணுறதா அவங்க பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு கொஷின்ஸ் இதில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எந்தெந்த இதிலலாம் அவங்க நம்மளோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட மெயின், இது வரைக்கும் நம்ம இறக்குமதி எவ்வளோ பண்ணுறோம், ஏற்றுமதி இஸ்ரேல் நாட்டோட எவ்வளவு பண்ணுறோம் அது தெரிஞ்சுக்கணும். இதுதான் 2024-25 33,000 கோடி, அதாவது $3.62 பில்லியன் அளவுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம். ஓகே, இருதரப்பு வர்த்தகம் இது நடந்திருக்கு, ஏற்றுமதி என்ற இறக்குமதி. அதில் என்னென்னலாம் $1.48 பில்லியன், 52%, 26% சரிவை கண்டிருக்கு. ஓகே, நம்ம என்னென்னலாம் அவங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம், அவங்க நமக்கு என்னென்னலாம் இறக்குமதி பண்ணுறாங்க, அதை பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு நம்ம முத்துக்கள் ஏற்றுமதி பண்ணுறோம், மதிப்புமிக்க ரத்தினங்கள், பெட்ரோலிய பொருட்கள், ஜவுளி, வேளாண் பொருட்கள், இது அனைத்துமே நம்ம ஏற்றுமதி செய்கிறோம். இறக்குமதி நம்ம அவங்கள்ட்டேருந்து என்ன வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரசாயனம், கனிமம் மற்றும் உரப்பொருள், அப்புறம் இயந்திரங்கள், அப்புறம் மின்சார உபகரணம், பாதுகாப்பு தளவாடம், அப்புறம் இதெல்லாம் இறக்குமதி பண்ணுறது இந்தியா இஸ்ரேல்கிட்டேருந்து. அது மட்டும் இல்லாமல் 2வது பெரிய வர்த்தகமாக ஏசியாலேயே நம்ம இந்தியா வச்சிருக்கிறோம். ஓகே, அதையும் பார்த்துக்குங்க. கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு அவர்கள் இறந்து போயிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு 72 குண்டு வான்குண்டு மூலயமா அவங்களுக்கு மரியாதை செலுத்தி அடக்கம் பண்ணாங்க. ஸோ அந்த இதுவும் இந்த நியூஸில் பார்க்குறோம். தேர்தல் அதிகாரி வந்திருக்கிறாங்க. ஓகே, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது, கேரளாவில் எலெக்ஷன் நடக்க போகுது, வெஸ்ட் பெங்காலில். அதுவும் இல்லாமல் வெஸ்ட் பெங்காலில் எஸ்ஐஆர் ப்ராப்ளம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஏன்னா அவங்க அதுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. எதனால் அப்படின்னா, பங்களாதேஷ் இதுலேருந்து மைக்ரேட் ஆகி அங்கே ஓட்டு நிறையா மிஸ்மேட்ச் ஆகும். அதனால உங்கள் மம்தா பானர்ஜி அவர்கள் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் கனடா பிரதமர் இந்தியாவுக்கு இன்னைக்கு வருகை புரிஞ்சிருக்காங்க. அவங்க பேர் என்ன, கனடா பிரதமர் பேர் முன்னாடியே ஜஸ்டின் ட்ரூடோ இருந்தார். இப்போ யார் இருக்காங்கன்னா, மார்க் கார்னி அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுங்க, இது பக்கா ஃபேக்ட்ஸ். ஓகே, கனடாவோட பிரைம் மினிஸ்டர் யாருன்னு கூட கேட்கலாம், மார்க் கார்னி. எதுக்காக வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே பேச்சுவார்த்தை, ட்ரேடுக்காக, ஒப்பந்தத்துக்காக தான் வருவாங்க. ஸோ 4 நாள் பயணமாக வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது பக்கா ஒரு ஃபேக்ட்ஸு என்ன அப்படின்னா, உலக தலைவர்களில்
இன்ஸ்டாவில் ஃபாலோவர்ஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட 10 கோடி ஃபாலோவர்ஸ் யார் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள், இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர். அதுக்கப்புறம் 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை 3வது 4வது இதெல்லாம் வந்து இதில் இருக்குது. இப்போது நமக்கு கேட்க போகிறது என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு யார், வேர்ல்டு லெவலில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு யார், அதுதான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். 10 கோடி ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிட்டு நரேந்திர மோடி அவர்கள் ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க. 2வது இடத்துல உத்தரப்பிரதேசோட முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், அவங்க 1.3 கோடி, ஓகே 1.3 கோடி வச்சுக்கிட்டு அவங்க 2வது இடத்துல இருக்காங்க. 3வது எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸோட தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 3வது ரேங்க்ல இருக்காங்க. அவங்க 1.2 கோடி ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஆர்ஆர்பியில் கேட்பாங்க, எஸ்எஸ்சியில் கேட்பாங்க, ஸோ டிஎன்பிசியில் கூட கேட்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஏன்னா இப்போதைக்கு ஆரஞ்சு எக்கானமி, டிஜிட்டல் எக்கானமியில் ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ வேலை வாய்ப்புலாம் வந்துட்டதுனால இனிமேலுக்கு டிஜிட்டலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் 10 கோடி பின்தொடர்றாங்க நரேந்திர மோடி. வேர்ல்டு லெவலில் செகண்ட் இடத்துல டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறாரு. அவர் எவ்வளோ வச்சிருக்கிறாரு அப்படின்னா 4.32 கோடி. ஓகே, 4.32 கோடி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற யார் இருக்காங்க 3வது அப்படின்னா இந்தோனேஷியா அதிபரை பின்தொடர்றாங்க. எத்தனை பேர் ஃபாலோவர்ஸ் அப்படி, அவர் பேர் என்ன அப்படின்னா பிரபாவோ சுபியன்டோவை. இதெல்லாம் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அவங்கள 1.5 கோடி மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. 4வதா பிரேசில் அதிபர் லூலா டா அப்படிங்கிறவங்க அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க. எத்தனை அப்படின்னா 1.4 கோடி. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டு 3 நமக்கு தெரிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் இந்தியாவில் ஃபஸ்ட்டு 3 யார் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். ஸோ சொன்ன பார்த்தீங்களா, யோகி ஆதித்யநாத் 1.6, 1.3 கோடி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பின்பற்றுறாங்க. இதுதான். ஸோ இது என்னன்னா, இது ஏன் ரொம்ப முக்கியமான இதுனா, நீதித்துறையவே வந்து களங்கம் விளைவிச்சிருக்காங்க, கரப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்சிஆர்டி புக்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. இதை யார் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சூமோட்டோ போட்டு, அதாவது சூரியகாந்த் அவர்களே, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்களே வந்து ரூலிங் பார்ட்டியை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஏன்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரு, அதுக்கப்புறம் என்சிஆர்டி புக்கோட செயலாளர்கள் அனைவருமே வந்து பதில் சொல்லி ஆகணும், அதுக்கு தடை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதான் இது. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சிலில் பாடம் 8ஆம் வகுப்புல ஒரு பாடத்துல வந்து என்னன்னா நீதித்துறையின் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் இருக்கு. இது வந்து என்னன்னா ஒரு 4 பில்லர் ஆஃப் நேஷன். ஓகே, டெமோக்ராட்டிக்ல லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் ஃபினான்ஸு, அது இந்த இதில். ஸோ இதுவும் உண்டு, நீதியும் உண்டு. அந்த நீதியை வந்து இவங்க கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான். ஏன்னா வந்து நம்பிக்கையை மாணவர்கள் மத்தியில், அதாவது நீதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து போக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டரா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அதாவது இப்போதைக்கு யார் இருக்காங்கன்னா சூரியகாந்த் அவர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களே வந்து இதில் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போது இதில் யாரெல்லாம் வந்து இருக்காங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா, சிஜேஐ வந்து ஃபர்ஸ்ட்டு 53வது சூரியகாந்த் அவர்கள் இருக்காங்களா, 52வது யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிஜேஐயா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இது பிஆர் கவாய். ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹரிலால் ஜேசு கேனியா அவர்கள் இருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சிஜே ஆஃப் இந்தியா யாருன்னு கொஸ்டின் கேட்கலாம். இப்போதைக்கு கரண்ட்ல யார் இருக்காங்க அப்படின்னா சூரியகாந்த் 53வது சிஜே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா இருக்கிறாங்க. இவங்க தானாவே முன் வந்து இந்த கேஸ் போட்டு சூமோட்டோ பண்ணி என்னன்னா கோர்ட்டுக்கு குந்தகம் விளைவிக்கும் விதமாக யார் எது பேசினாலும் சுப்ரீம் கோர்ட்டை வாலண்டரா வந்து வாதாடும். ஸோ அதுக்கு தடை விதிக்கும். ஏன்னா கோர்ட்டோட மாண்பு, அதை காப்பாற்ற வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் அண்ட் சிஜேஐ அவங்கள்ட்ட தான் இருக்கு. ஸோ அதுதான் இதில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ யாருன்னா ரூலிங் பார்ட்டியே அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான், அதுக்கப்புறம் என்சிஆர்டி அந்த குழு அமைப்பு செக்ரட்டரி, இவங்கெல்லாம் செஞ்ச தப்புக்கு அதனால அந்த புக்கை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதான் இது எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடகத்தின் மூலயமா தான் தெரிய வந்திருக்கு. அதை தான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஊடகங்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் யாரு, சூரியகாந்த் அவர்கள், 53வது சிஜே ஆஃப் இந்தியா. ஸோ ஜனநாயக விழுமியங்களின் ஒரு தூண் என்ற முறையில் அரசியல் சாசன மாண்புகளை உறுதி செய்வதில் ஊடகங்கள் மிக முக்கிய பங்கை ஆற்றுகிறது. மிக ஆக்கப்பூர்வமான முக்கியமான நேர்மையான பங்கையும் வகிக்குது.
சில விஷயங்கள்ல ஊடகங்கள் நல்லது பண்ணாலும் மோஸ்ட் ஆஃப் த விஷயத்துல இப்ப கெட்டதும் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதையும் பார்த்துப்போம். இது என்ன அது அமெரிக்கா ஈரான் நியூக்ளியர் டாக். ஓகே, எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் ஜூன் மாதம் 2025 அமெரிக்கா இஸ்ரேலும் ஈரானும் போர் புரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உதவுறதுக்காக என்ன பண்ணாங்க, ஈரானோட நாட்டில் 3 இடத்துல நியூக்ளியர் தயாரிப்பாங்க இல்லையா, அந்த 3 ஸ்டேஷன்ல குண்டு போட்டு தகர்த்து எரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வளத்துக்காகவும் அங்கே நியூக்ளியர் பவர் இருக்கு, ஸோ அதை அவங்க வந்து தப்பா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நியூக்ளியர் டாக் அப்படின்னு சொல்லிட்டு அது போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனிவால நடந்தது. ஸோ அது வந்து சுமூகமான பேச்சு வரல. அப்புறம் வியன்னா ஆஸ்திரியாவில் நடந்தது. ஸோ ஜெனிவா வந்து சுவிட்சர்லாந்து. ஸோ இங்கெல்லாம் நடந்தப்போ வந்து ஈரானோட சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எங்கள் எனர்ஜிக்காக தான் நாங்கள் அதை யூஸ் பண்ணுவோம், அழிவுக்காக யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம், நீங்கள் வந்து நியூக்ளியர் டாக் கரெக்டாக போகல அப்படின்னா போர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் இது அணுசக்தி விவகாரத்தில் அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெற்ற 3வது சுற்று மறைமுக பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு சுமூகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ என்ன இதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் ஹேமர், ஓகே, ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர். ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோம். இது ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் ஓகே, ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர். இது என்ன அப்படின்னா, ஈரான் மேல நியூக்ளியர் 3 இடத்துல வந்து அமெரிக்கா குண்டு போட்டு தகர்த்தினது தான் ஆப்ரேஷன் மிட் நைட் ஹேமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் இது எப்போ நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 22, 2025. ஓகே, இதில் ஈரானோட இப்போதைக்கு யார் இருக்காங்க, அதிபர் மசூத் பெஷ்கியான். அதுக்கப்புறம் ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டாங்க, அணு ஆயுதத்தை தயாரிக்க மாட்டாங்க, அதை எனர்ஜிக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொல்றாங்க. ஆனால் அமெரிக்கா அதுக்கு ஒத்து வரல. ஸோ இந்த டாக்கு ரொம்ப இப்போதைக்கு சுமூகமாக போயிட்டு இருக்கு. அவ்வளோதான். இது 3வது கட்ட பேச்சுவார்த்தை எங்கே நடந்தது, ஜெனிவால. அதையும் பார்த்துக்குங்க. ஜெனிவாவில் உள்ள ஓமன் தூதரகத்தில் நடந்திருக்கு. ஜெனிவா எங்கே இருக்கு, சுவிட்சர்லாந்தில் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஓகே, என்னன்னா செபி February 26 செபி இது வந்து வர்த்தகம், அதுக்கப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்டு, இதெல்லாம் வந்து யார் ரெகுலேட் பண்ணுவாங்க அப்படின்னா செபி தான். ஓகே, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நாட்டின் பரஸ்பர நிதி மியூச்சுவல் ஃபண்டு திட்டங்களை புதுசாக வந்து ரீஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்கமைச்சு லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றிருக்கிறாங்க. இந்த லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே கொடுத்துருக்கு. லைஃப் சைக்கிள் நிதி என்றால் என்ன அப்படின்னா, ஓய்வு கால திட்டம், குழந்தைகள் கல்வி போன்றது. அந்த இப்போ புதுசா மாத்திருக்கிறது என்ன அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் பரஸ்பர நிதி இருக்கு இல்லைங்களா, அதுல எந்தெந்த இடத்துலலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு 5 இடம் இருக்கு. 5 மியூச்சுவல் ஃபண்டு. அதுல கோல்டு ETF வந்துடும், அப்புறம் ஈக்விட்டி இண்டெக்ஸ் வந்துடும், அதுக்கப்புறம் வந்து இன்விட்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அந்த இதுலயும் வந்து இன்விட்லையும் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பாண்ட்ல பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டு. ஓகே, இது மட்டும் இல்லாம ஃபண்ட் மேனேஜிங் கம்பெனி, அதுலயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு 5 இடத்துல. ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்றப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, மியூச்சுவல் ஃபண்டு 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தடவை ரொம்ப அபாயகரமான ஓரளவுக்கு உள்ள ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட கால அளவு முடியும் போது, இப்போ 10 வருஷத்துலேருந்து 30 வருஷம் பண்றாங்க, 10 years to 30 years பண்றாங்க அப்படின்னா, அதோட கால அளவு முடியும் போது ஒரு அந்த பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண வச்சிருவாங்க. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் தாண்டுது, 26 வருஷம் தாண்டுதுன்னா ரிஸ்க் எடுக்காம என்ன பண்ணுவாங்க, பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களோட பணத்தை சேஃபாக கொடுக்கறதா இந்த மெயின் நோக்கமே. லைஃப் சைக்கிள் நிதி, அதுக்கு மீனிங் இதுதான். என்னன்னா 5 ஆண்டுகள் முதல் 30 ஆண்டுகள் வரை முதலீடு செய்யும். ஓகே, அதுல அதிக லாபம் தரக்கூடிய அபாயம் உள்ள பங்கு சந்தையில் ஃபர்ஸ்ட் முதலீடு செய்வாங்க. அதுக்கப்புறம் முதிர்வு காலம் நெருங்கும் போது ஆபத்தை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பாண்டில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் கடன் பத்திரங்களை இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கட்டின பணத்தை திருப்பி கொடுக்குற மாதிரி. இது முதலீடுங்கிறது மிகப்பெரிய முக்கியம் எல்லாருக்குமே. ஸோ இதுல நடுத்தர மக்கள், அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இப்போ ஓரளவுக்கு அதுல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்க,
மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறவங்க, இன்சூரன்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து வித்தின் 6 மந்த்துக்குள்ளேயே நீங்கள் எல்லாத்தையுமே ரீஆர்கனைஸ் பண்ணி புதுசாக வந்து கொண்டு வரணும். முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது மகளிர்களுக்கும் சில்ட்ரன்ஸ்க்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஓகே, அதை வந்து சுத்தமாகவே ஒழிச்சிட்டாங்க. சொல்யூஷன் ஓரியன்ட் மெத்தடாக இருந்தது முன்னாடி. சொல்யூஷன் ஓரியன்ட் மெத்தடு இது என்ன அப்படின்னா, உமன் அண்டு சில்ட்ரன் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு. ஸோ இதில் பண்ணுவாங்க. இதில் எத்தனை ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்ட்ரன் சம்மந்தமாக கிட்டத்தட்ட 17 ஸ்கீம்ஸ் இருந்தது. இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட்டுக்காக கிட்டத்தட்ட 29 ஸ்கீம்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டில். ரிட்டையர்மெண்ட் சம்மந்தமாக 29 ஸ்கீம்ஸ் இருக்குது. சில்ட்ரன்ஸோட ஃபியூச்சரில் படிப்பு, மேரேஜ் இதுக்காக அவங்களுக்கு 17 ஸ்கீம்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே திருத்தி அமைக்கப்பட்டு லைஃப் சைக்கிள் இந்த இதில் கொண்டு வராங்க. ஓகே, இப்போதைக்கு தெரியுதுல. மொத்தம் மியூச்சுவல் ஃபண்டு 5 பிளேஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, கோல்டு ETF இருக்குது, பாண்டு இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஏஎம்சின்னு சொல்லுவாங்க, ஒரு கம்பெனியோட நிர்வாகத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஈக்விட்டி இண்டெக்ஸ் ஃபண்டில் பண்ணுறது, அப்புறம் ரைட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த பத்திரம் இருக்கு இல்லையா அதில் பண்ணுறது, அப்புறம் இன்விட்டின்னு சொல்லுவாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில். ஸோ இதெல்லாம் பண்ணுறது சேஃப் அண்ட் செக்யூர். ஓகே, ஸோ அதுதான் இதில் சொல்லியிருக்கு. ஸோ பரஸ்பர நிதி நிறுவனங்கள் 6 மாதங்களுக்குள் தங்கள் திட்டங்களை இந்த புதிய விதிகளுக்கு உட்பட்டு மாற்றி அமைக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேற ஒன்றும் எதுவும் இம்பார்ட்டன்ட் நியூஸ் இல்லை. ஸோ உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு தவறுகள் இருந்தாலோ, ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை வேற ஏதாவது நியூஸ் கவர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதை நம்ம திருத்திக்கிட்டு கொண்டு போகலாம். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.